அமெரிக்காவோட ஒரு க்ளோசஸ்ட் அலைல் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெதன்யாஹுவை பார்த்து வாட் த ஃபக் யூ ஆர் டூயிங் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருக்காரு. அதே மாதிரி இது எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமே நீ என் பேச்சை கேட்கலனா யுல் பி இன் பிரிசன், இதனாலதான் இஸ்ரேல் யாருக்குமே பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அதாவது உலகமே வந்து இன்னைக்கு ஒரு ஷாக்கிங்கா இந்த ரெண்டு பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட் வந்துச்சா, ரெண்டு பேரும் பிரிய போறாங்களா, போரு கண்டிப்பா ஈரான் தான் ஜெயிச்சாங்களா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிறைய கேள்விகள் எழுதிட்டு இருக்கும் போது இது எல்லாத்துக்கும் மீறி, அதாவது வந்து இவ்வளவு வருஷமா ரொம்ப வருஷமா பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் யுஎஸ்ஏ அதே மாதிரி இவங்க ரெண்டு க்ளோசஸ்ட் அலையும் சேர்ந்து லெபனான் அட்டாக் பண்றதும், அங்க இருக்க ஹெசபுல்லா அட்டாக் பண்றதும், அங்க இருக்க ஈரான் கண்ட்ரி அட்டாக் பண்றதுமா மொத்தமா இந்த எல்லாமே டீம் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல கூட இந்த க்ளோசஸ்ட் ஒரு திக்கு ஃப்ரெண்டு, அதாவது நெதன்யாஹுவுமே அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் ரெண்டு பேர் எங்க போனாலும் சரி ரெண்டு பேரை புகழ்ந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. பிபி அப்படின்றது வந்து ஒரு செல்ல பேர்னு கூட சொல்லலாம். இந்த நெதன்யாஹுவை என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த எஃப்ன்ற வேர்டை பத்தி திட்டுறதும் இல்லாம இன்டர்நேஷனல் மீடியாலே போய் கேவலப்படுத்தியிருக்காரு. அதாவது ஒரு வேர்டு ஒன்று சொல்லியிருக்காரு, ஐ கால் தி ஷாட்ஸ், ஐ கால் ஆல் தி ஷாட்ஸ், he doesn't call the shots அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன மீனிங் தெரியுமாங்க? அதே மாதிரி இது ஃபினான்ஷியல் டைம்ஸ் இன்டர்வியூலே சொல்லியிருந்திருக்காரு. இதுல என்னன்னா, ஐ கால் தி ஷாட், நான் தான் எப்பவுமே சுப்ரீம் டெசிஷனை மேக் பண்ணுவேன், அதே மாதிரி எல்லா சுப்ரீம் டெசிஷனையும் நான் மட்டும்தான் மேக் பண்ணுவேன். அதே மாதிரி அதாவது நெதன்யாஹு நீ மேக் பண்ணவே கூடாது, நான் சொல்றதை மட்டும்தான் நீ செய்யணும், அதுக்காக மட்டும்தான் நீ இருக்க, உன்ட்ட எந்த பவருமே கிடையாதுன்னு டைரக்டா அதுவும் இன்டர்நேஷனல் மீடியாலாம் போய் சொல்லிட்டு வந்திருக்காரு. இது எல்லாமே கேட்டதுக்கு அப்புறமே நெதன்யாஹு எதுவுமே ரிப்ளை பண்ணல. அந்த செல்ல பிபி அப்படின்றவர் வந்து எதுவும் ரிப்ளை பண்ணவே இல்லை. இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் திடுதுப்புன்னு இந்த ஒரு கோவம் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா வந்து, அதாவது பிப்ரவரி 28 அப்போ பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ இஸ்ரேல் இவங்க ரெண்டு கண்ட்ரி சேர்ந்து ஈரான்ல இருக்க அந்த ஒரு சுப்ரீம் லீடர், அதாவது அங்க இருக்க பிரசிடென்ட்னு வச்சுக்கலாம், அந்த பிரைம் மினிஸ்டர் இங்க இருக்காங்களா அங்க மாதிரி ஒரு பிரசிடென்ட் பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன், ஏன்னா தியோக்ரட்டிக் கண்ட்ரினால. ஸோ அந்த பிரசிடென்ட்டை வந்து கொன்னுட்டாங்க. கொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரையுமே, அதாவது ஜூன் மாசம் இன்னைக்கு வரையுமே பாத்தீங்கன்னா வந்து இறுதி சடங்கு பிப்ரவரி 28 கொல்லப்பட்ட அந்த கண்ட்ரியோட சுப்ரீம் லீடருக்கு நடத்தப்படவே கிடையாது. இன்னைக்கு வரையுமே அதை வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்தாரு. ஆனா அந்த பையனுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த நியூஸ் சேனல்லையும் எந்த ஒரு பிரஸ்லயும் அவர் ரிப்போர்ட் கொடுத்ததே கிடையாது. அதாவது இன்னும் வந்து சோசியல் லைஃப்க்கு வரதே கிடையாது. ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்காரா, இல்ல இன்னும் வந்து அவர் உடம்புல வந்து நிறைய அட்டாக் இருக்கு. அதாவது ரீசெண்டா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, அவரோட பையன் இருக்கார் இல்லையா, அவங்க பையனு ஒன்னு கை இல்லாட்டி காலு ரெண்டுல தான் ஒண்ணு இருக்காது, ஏன்னா நான் முன்னாடி அட்டாக் பண்ணியிருந்திருக்கேன், அதுலதான் ஏதாவது அதாவது ரொம்ப காயமடைந்து இன்னும் வெளியே வராம வச்சிருக்காங்க ஈரான் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இல்லையா. இது எல்லாமே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா வந்து அன்னைக்கு தேதி, அதாவது இந்த பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு தேதியிலே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பிரஸ், அதாவது வந்து ஏபிசின்னு ஒரு பிரஸ், அந்த பிரஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விமென் பாத்தீங்கன்னா வந்து டொனால்ட் ட்ரம்ப் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ரொம்ப மழைங்க, அதாவது மழை நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அது வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட், ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டு தான், விவசாய நிலம் தான். இதுல எடுத்துட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, பேச அப்படியே பாதியில எந்திரிச்சு போறாரு. யூ ஆர் மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டும் போயிருந்திருக்காரு. யூ ஆர் அ வெரி கியூட் பட் ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் க்ரூக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படின்னா என்னன்ற அர்த்தத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல இன்னும் நிறைய ஸ்கோல்டிங், அதாவது எலான் மஸ்க்லாம் பாத்தீங்கன்னா வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்காக $300 பில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அவரோட கை காசுல செலவு பண்ணிட்டு கடைசியில் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா எலான் மஸ்கையும் கழட்டி விட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு இருக்க பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அனிமல், அதாவது தேவைன்ற வரையும் கூட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அமுச்சு விட்டுருவாரு, அவரு நினைச்சு திங்க் பண்ணி பேசிட்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 79 வயசான த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்ட பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதே மாதிரி எலான் மஸ்க்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரை பத்தி இன்னைக்கு இதுல சொல்லிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு என்னன்றத கம்ப்ளீட்டா வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த வீடியோ நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா, இன்னைக்கு தேதியில நம்ம தமிழ்நாடு ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டிருங்க. அதாவது இந்த ஈரான் வார்லாம் ஈவன் ஹொசூர் வரையும், ஈவன் இங்க இருக்க வந்து சென்னையில இருந்து செங்கல்பட்டு இந்த எல்லா ரீஜன்லயும் பாத்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டா, அதாவது ஆப்பிள் அதே மாதிரி பெட்ரோல் இந்த பிரைஸ் எல்லாம் வந்து ஏறிட்டே இருக்கு. ஏன்னா க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதிகமா இருக்கனால
இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து யுஎஸ்ஏ ஈரான் பீஸ் டீல் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏன் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அதாவது இவ்வளவு தூரம் அதாவது இஸ்ரேல பாத்தீங்கன்னா வந்து போற கொஞ்சம் நிப்பாட்டலாமா, நீ லெபனான் அட்டாக் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இந்த மாதிரி லெபனான் அட்டாக் பண்ணாதன்னு சொல்றதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா அதாவது அவருக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து கிடைக்குது அப்படின்றதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது, ஆயில் தான். ஸோ இந்த ஆயில்ன்ற விஷயம் இன்னமே நம்ம ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவருக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து இஸ்ரேல் ஏதாவது ஈரான் இருந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நியூஸ்ல வந்துட்டு இருந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னமும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ன்ற கட்ரி லெபனான்ல இருக்க ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு டெரர் குரூப்புங்க, அதை வந்து கம்ப்ளீட் இந்த உலகத்தை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காங்க. அதுலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதுலதான் இந்த வாட் த எஃப் அப்படின்ற வேர்டை பார்த்து ட்ரம்ப் வந்து நெதன்யாகுவை திட்டி இருந்திருக்காரு. ஸோ 2024 ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா நோ மோர் நியூ வார்ஸ், எதுக்கு வந்து போர் பண்றாங்க, எதுக்கு வந்து வெப்பன்லாம் வேஸ்ட் பண்ண, எதுக்கு ஆர்மிக்ஸ் செலவு பண்றீங்க, அதாவது இதனால நிறைய எக்கனாமிக் லாஸ் ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணும், இதெல்லாம் வந்து ட்ரேடுக்கு யூஸ் பண்ணும், இதெல்லாம் வேற ஏதாவது விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்பா, இப்ப போய் ஆர்மிக்கு யூஸ் பண்ணி இந்த காலத்துல ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. அதாவது வந்து இன்னைக்கு வரையுமே வந்து நான் ஒரு சில நேரம் நினைப்பேன், அதாவது வெனிசுலால பாத்தீங்கன்னா வந்து அதோட சுப்ரீம் லீடர் பிரசிடென்ட் வந்து நைட் ஆன் நைட் அந்த பெரிய ஃபாஸ்டர் ஃபைட்டர் ஜெட் எல்லாம் வச்சு கடத்திட்டு போய் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு சிறை கதையை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்காரு பாத்தீங்களா. இதெல்லாம் பார்க்க எப்படி தோணும்னா வந்து இன்னைக்கு வெனிசுலாவோட ஆயில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு மேப்பே ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, வெனிசுலாவும் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோட டெரிட்டரி காலனின்னு. அதாவது இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வந்து பிரிட்டிஷ் காலத்துல வந்து பகதூர் ஷாக்கு வந்து உன்னால வந்து அந்த டெரிட்டரி வந்து ஆட்சி பண்ண முடியல, அதனால நீ பென்ஷனை வாங்கிட்டு வீட்டுல உட்காரு, நீ வெளியே வந்தேன்னா அவ்வளவுதான் உன்னை போட்டு தள்ளிடுவேன், நான் தான் இனிமே அந்த டெரிட்டரி கண்ட்ரோல் பண்ணுவேன், அதுல இருக்க அதாவது அக்ரிகல்ச்சர் டீ காஃபி கார்டமன் எல்லாத்தையும் நான் தானே மார்க்கெட் பண்ணுவேன்னு பிரிட்டிஷ் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அந்த மாதிரி நான் புக்ல தான் படிச்சிருக்கேன். அதாவது வெனிசுலா நடந்ததுக்கு அப்புறம் அதாவது நம்ம எல்லாரும் இந்த உலகமே அதை பார்த்துட்டு இருந்திருப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அதாவது 60 நாள் சீஸ்ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பாயிண்ட்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. இப்போ திரும்பவும் வந்து போற கொஞ்சமா ஆரம்பிச்சு விட்டாரு ட்ரம்ப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப கொஞ்ச நாளா ஒரு 10-12 நாள் வந்து சீஸ்ஃபயர்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது ஏதோ ஒரு பீஸ் டாக் ஈரான் வந்து பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஈரான் சைடு பாத்தீங்கன்னா வந்து நீ நியூக்ளியர் வெப்பனை வந்து நீ கம்ப்ளீட் எராடிகேட் பண்ணுன்னு சொல்ற, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நியூக்ளியர் வெப்பன் அதாவது நான் எங்க கண்ட்ரியோட வளர்ச்சிக்காக நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு பீஸ் டாக்கு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அந்த ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது இந்த சைடு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பாத்தீங்கன்னா லெபனான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரானும் லெபனானும் ஒரு திக் அலைஸ் தான், அவங்க ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஈரான்ல இருக்க நிறைய ஆர்மி கமாண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெபனானுக்கு போய் அங்க இருக்க நிறைய அந்த விஷயங்கள்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பண்ணிப்பாங்க. அதாவது ரெண்டு பேரும் திக் அலைஸ் இருக்காங்களா. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஹெசபோலா அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பயவுகள் என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா போய் அட்டாக் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து டெஸ்ட்ரக்டும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனாலதான் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி நிறைய எஃப் வேர்ட்லாம் சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதோ பீஸ் டாக்னு ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் வாயாலே என்ன வந்திருக்குன்னா இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது. அவரே பீஸ் டாக் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இனிமே ஆயில் ஸ்டெபிலைஸ் ஆகலாம், இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த உலகத்துக்கு நடக்கலாம். ஆனா போன உசுறு திரும்ப வராது, அது வேற விஷயம். ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து எலான் மஸ்க் அவரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க. என்னப்பா இவ்வளோ நாள் கழிச்சு புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஎஸ்ல என்ன நடக்கணும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா 2 டைமுக்கு மேல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆக முடியாது. ட்ரம்ப்போட 2வது டென்யூரும் முடிய போகுது. இந்த நேரத்துல எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு கண்டிப்பா தெரியல. ஏதாவது எலெக்ஷன் மோட்டோவா இருக்கும்னு நான் நினைச்சேன். என்ன சொன்னாருன்னா வந்து எலான் மஸ்க் பாத்தீங்கன்னா வந்து 80% என்னோட திக் ஃப்ரெண்டு, 20% பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல எங்கேயும் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது 80% திக் ஃப்ரெண்டாமா, 20% பாத்தீங்கன்னா அவருக்கு இவருக்கும் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சாமா, மேல என் கீழே இருக்க மாதிரி ஒன்று இருந்துச்சாமா. ஸோ அப்படி சொல்லிட்டுலாம் இருக்கும்போது வந்து எலான் மஸ்க் சைடு எந்த ஒரு ட்வீட்டுமே வரல. எலான் மஸ்க் பாத்தீங்கன்னா வந்து $300 பில்லியன் வந்து அதாவது ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு ஒரு ஏமாந்து போன ஒரு மனுஷன். எலான் மஸ்க் என்ன பண்ணாங்க தெரியுமா, அதாவது ஜெயிச்சிட்டாங்க, திக் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க 2 பேரும், அதாவது ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. இவருமே ரிச்சஸ்ட் தாங்க, ட்ரம்ப் வந்து ரொம்ப ஏழையெல்லாம் கிடையாது, டாப் 10க்குள்ள இவரும் வந்துருவாரு. ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க,
எலான் மஸ்க்கு ட்ரம்ப் ஜெயிச்சோடனே டிஓசிஇ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு ஒரு போஸ்டிங் வந்து ட்ரம்ப் கொடுத்துட்டாரு. இது என்னப்பா புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வந்து கவர்மெண்டோட எந்தெந்த ஸ்பெண்டிங்லாம் தேவையில்லாம போயிட்டு இருக்கோ, இல்லை அதிகமாக ஸ்பெண்ட் பண்றோமோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறதா வந்து இந்த பொசிஷனோட வேலை. ஸோ ட்ரம்ப்பும் பார்த்தீங்கன்னா வந்து ரிச் பர்சன் இருப்பாங்கல்ல, அதாவது வந்து அந்த நன்றியில் இருக்க பணக்காரங்களா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து டாக்ஸஸ் கம்மியாக கட்டிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வந்து டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு முடிவை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு பிடிக்கவே இல்லை. ட்ரம்ப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது ரிச்சஸ்ட் பர்சனுக்குலாம் டாக்ஸ் கம்மி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. அதாவது இதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும், ரிச்சஸ்ட் பர்சனுக்கு நிறைய விஷயங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, குறைக்கணும்னு நினைச்சா ரெண்டு பேருக்கும் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ஃபிளிக்ட் வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு லெவல்ல வந்து பிரிஞ்சு எலான் மஸ்க் அமெரிக்கன் பார்ட்டின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, யூஸ்வல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்ன நடக்கும்னா, டெமோக்ராட்ஸ் அண்ட் ரிப்பப்ளிகன் ரெண்டு பார்ட்டி இருக்குங்க. அதாவது டெமோக்ராட்ஸ்ன்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி. ரிப்பப்ளிக் பொலிட்டிக்கல் பார்ட்டினா இப்போ ட்ரம்ப் இருக்காரு, வைஸ் பிரசிடண்டா விடி வேன்ஸ் இருக்காரு. ஸோ விடி வேன்ஸ் தான் வந்து அடுத்த ட்ரம்ப் பொசிஷன்ல வந்து, அதாவது முறைப்படி உட்காரணும். அடுத்த சீனியாரிட்டி வந்து அவருக்கு தான். அவரு தான் வந்து அடுத்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி இப்போ ஜெயிச்சிருச்சுன்னா அதாவது அவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்டாவே வந்து உட்காருவாரு அடுத்த வருஷம், அடுத்த மேபி அடுத்த எலெக்ஷன்ல கூட இருக்கலாம். ஆனா டெமோக்ராட்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஜிடேஷன் கிடையாது. இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல்லான சொல்லக்கூடிய ஒரு லீடர்ஸ் வந்து இன்னைக்கு அந்த இடத்துல இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆனா ரெண்டு கட்சிகளுக்கும் அமெரிக்காலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்ல இல்ல. இந்த செனட்ல அதே மாதிரி இந்த மேலவைகள்ல எல்லாம் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஓரளவு 4 சீட் அந்த மாதிரி வேறையா தான் ஆகுது. ஸோ இப்போ எலான் மஸ்க் உள்ள வந்துட்டாரு, அமெரிக்கன் பார்ட்டின்னு ஒன்று தொடங்கி அவருமே வந்து இன்னைக்கு, அதாவது அமெரிக்காவோட எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து உள்ள வந்து நுழைஞ்சிட்டாரு. ஸோ இதெல்லாமே இருந்துட்டு, அதாவது இந்த ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து, அதாவது நெதன்யாகுவை திட்டின ஒரு விஷயம் இருக்குல்ல, அன்னைக்கு தேதியிலே பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. என்பிசி கிறிஸ்டன் வெல்கர் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு விமன் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்றாங்க, வின்கோசின் அப்படின்ற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு ஃபார்ம், அதாவது ஒரு தோட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ட்ரம்ப்போட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கும்போது நல்ல மழை, அதாவது ஒரு 50 நிமிஷம் இன்டர்வியூ போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வந்து அந்த வெல்கர் என்ன பண்றாங்க, முக்கியமான ஒரு சில டாபிக்லாம் கேட்கறாங்க ட்ரம்ப் கிட்ட. ஈரான் வாரு, கேஸ் பிரைஸ், கலிபோர்னியா எலெக்ஷன் ஃப்ராடு, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது ட்ரம்ப் ஷாக் ஆயிட்டாரு. நல்லா ஷாக் ஆனானே என்ன பண்றாரு, அதாவது எலெக்ஷன் ஃப்ராடை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, கலிபோர்னியா எலெக்ஷன் ஃப்ராடு ஒன்று நடந்திருக்கு முன்னாடி, அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் பாத்தீங்கன்னா அப்படியே பேச்சை மாத்திட்டு டைரக்டா அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து என்ன பண்ணிருக்காரு, யூ எலெக்ஷன்ஸ் ஆர் crooked or you are crooked. Meet the press is crooked. So ABC, CBS, CNN, you are one-sided crooked network. Let call it quit. I had enough. Thank you darling. Have a good time. அப்படின்னு சொல்லிட்டு மைக் எடுத்து தூக்கி போட்டு கிளம்பிட்டார் மனுஷன். என்னப்பா அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, நீ வந்து நன்றி கெட்டவனா இருக்க. அதாவது உன்னோட என்டையர் மீடியா, சிஎன்என், ஏபிசி, சிபிசி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த நியூஸ் ரிப்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நன்றி கெட்டவனா இருக்கீங்க. இவங்க எல்லாமே வந்து ஒன்னு பைத்தியக்கார நெட்வொர்க்கா இருக்கணும், இல்ல நீங்க எல்லாமே முட்டாளாதான் கண்டிப்பா இருக்கணும். ஒரு தேங்க்யூ டார்லிங், நான் கிளம்புறேன். ஆனா ஒரு விஷயம், அதாவது ஒரு நாட்டுல, ஒரு நல்ல ஒரு சுப்ரீம் நாட்டுல, ஒரு பெரிய ஒரு வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒன் சைடா ஒரு மீடியா இருந்தா எப்பயுமே அது வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அப்புறம் என்ன பண்ணாரு, இன்டர்வியூ கொடுத்துட்டு, ஐயோ தப்பா பேசிட்டோம் போல, ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மீடியா ஒரு போட்டு கிழிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தப்பா பேசிட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது எனக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தோம், அந்த வீடியோ நீங்க பாருங்க இப்போ. அதாவது மழை பெஞ்சிட்டு இருந்தனால வந்து நான் லைட்டா டென்ஷன் ஆயிட்டேன். அதாவது இது எதுக்குன்னா வந்து அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா இருந்துச்சு, அதனாலையும் வந்து எனக்கு என்ன இது பண்றது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை வந்து கொடுத்துட்டாரு. ஸோ பிரசிடென்ட் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். அவருக்கு வந்து 79 ஏஜா இருக்குங்க. அதாவது வந்து இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் வயசாயிட்டு இவ்வளோ ஆக்ஷனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, அதாவது அந்த காலத்து ஆளுங்கன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஓவராலா இந்த உலகத்துக்கு நிறைய த்ரெட் வந்தாலும் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காரு. இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க முன்னேறணும், அவங்க அதே பொசிஷன்ல இருக்கணும்னு ரொம்ப அதிகமா இந்த பாலிடிக்ஸ்ல முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா இந்த வளர்ந்த நாடுகள் அவங்க கண்ட்ரில இருக்க பாலிடிக்ஸ் கண்ட்ரோல் பண்ணாம வேற வேற நாடுகள் இருக்க பாலிடிக்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. எலான் மஸ்க் கூட முந்தா நாள் பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு, இந்தியாவோட பாப்புலேஷன் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் ட்வீட் போட்டிருக்காரு. ஏன் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம இன்னொரு வகையாவும் இதை சொல்லலாம். என்ன தெரியுமா,
லார்ஜஸ்ட் எக்கானமி, அதாவது அதிகமான மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். அதாவது நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, ஜெர்மனில கண்ட்ரில போய் அந்த டெஸ்லா காரை சோல்வ் பண்றதுக்கும், அங்க போய் நிறைய ஒரு கடைகள்லாம் வைக்கிறதுக்கும், ஓப்பன் ஷாப்லாம் வைக்கிறதுக்கும், இந்தியால வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ லார்ஜஸ்ட் எக்கனாமி பார்த்தீங்கன்னா கம்மியானா, அதாவது நிறைய ஆப்வியஸ்லி அதில் இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸஸ் ஆகலாம். இப்போ இல்லை, இன்னொரு 20 வருஷம் கழிச்சு 2040 தான் நம்மளோட பாப்புலேஷன் பூம் ஆகும், ஹையஸ்ட் லெவல்ல இருக்கும் அந்த நேரத்தில். ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது நம்மளோட எக்கானமி பார்த்தீங்கன்னா நம்ம கம்மியாயிட்டு இருக்கும்போது, அதாவது நம்மளோட எக்கனாமியோட ஜென்ரேஷன், அதாவது நிறைய மக்களே கம்மியா இருக்கும்போது எக்கனாமி ஜென்ரேஷனும் கம்மியா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த முதலாளிகள், அதாவது முதலாளித்துவத்துல கேபிட்டலிசத்துல இருக்க இந்த முதலாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். அதனால அவரு இன்னைக்கு டியூட் போட்டிருக்காரு. இன்னைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம நினைச்சே பார்க்க முடியாதபடி எங்கேயோ இருக்குங்க. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் தெரியாம எல்லாத்தையும் போட்டு இந்த பாலிடிக்ஸ்ல காய்ச்சின்னு காய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும், எலான் மஸ்கா இருக்கட்டும், நெதன்யாஹுவா இருக்கட்டும், அவருக்கு ஒரு விஷயம் வேணும்னா கூட வச்சுக்கிறாரு. அவருக்கு ஒரு விஷயம் வேணான்னு கேட்டீங்கன்னா வாட் த எஃப் அப்படின்னு கூட நெதன்யாஹு திட்டுற அளவுக்கு முன் வந்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. எலான் மஸ்க் என்னதான் ட்ரம்ப்புக்கு ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் கொடுத்து அவர் சொல்றதை பிடிக்காதனால அவர் கட்சியை விட்டே வெளியே அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து எலான் மஸ்க் இருக்காரு. இதுவும் இல்லாமல் இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா வந்து யூ ஆர் தேங்க்யூ டார்லிங் அப்படிலாம் டார்லிங் இல்லைங்களாம் சொல்லிட்டுலாம் கிளம்பி போயிருக்காரு மனுஷன். ஸோ ட்ரம்ப்புக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. முக்கியமான விஷயம், அதாவது இந்தியர்கள் இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இந்த இன்னைக்கு வார் நடந்திருக்க ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா வந்து 9,000 இந்தியர்கள் கிட்ட இன்னைக்கு மாட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும், வார் எப்போ முடியும், அங்க இருக்க இன்னைக்கு இந்த ஆர்மி கமாண்டர், இந்த வீடியோ நான் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்துல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு காட்டுக்குள்ள கையில ஒரு AK-47 பெரிய ஒரு கன்னை வச்சுட்டு கையிலையும் கால்லையும் பூட்ஸ் எல்லாம் மாட்டிட்டு ஒரு பெரிய ஒரு போரை வந்து இன்னைக்கு சோல்ஜர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது என்னைக்கு முடிவு வரும் அப்படின்றத நம்ம ப்ரே பண்ணிப்போம். அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.